இந்த பிரிவில் பழைய ஏற்பாட்டின் சில வகைகள் பற்றி நாம் பேச போகிறோம். சிலவற்றை எங்கள் ஆசிரியர்கள் நமக்கு 4 உரைகளை வழங்கி அவற்றை அடையாளம் காணுமாறு கேட்கிறார்கள். பக்கம் 417 உள்ள முதல் உரை, ஓ யார்க்கின் பெரிய பழைய டியூக், அவருக்கு 10,000 பேர் இருந்தனர். அவர் அவர்களை மலை உச்சிக்கு ஏற்றினார். மேலும் அவர் அவர்களை மீண்டும் இறக்கினார். அவர்கள் மேலே இருந்தபோது அவர்கள் மேலே இருந்தனர். அவர்கள் கீழே இருந்தபோது அவர்கள் கீழே இருந்தனர். அவர்கள் பாதி வரை மட்டுமே இருந்தபோது அவர்கள் மேலே அல்லது கீழே இல்லை. இது ஒரு குழந்தைகளின் பாடல். மேலும் இது மிகவும் செயலுடன் பாடப்பட வேண்டும். 2வது உரை, நீங்கள் உண்மையை, முழு உண்மையை, உண்மையை மட்டுமே கூறுவீர்கள் என்று நீங்கள் உண்மையாக சத்தியம் செய்கிறீர்களா? கடவுள் உங்களுக்கு உதவட்டும். மறைமுகமான பதில் நான் செய்கிறேன். இது ஒரு நீதிமன்றத்தில் மற்றும் சாட்சியை சத்தியம் செய்யும்போது பயன்படுத்தப்படும் உரையாகும். 3வது உரை, ஒரு மனிதனுக்கு மீன் கொடுங்கள், நீங்கள் அவனை ஒரு நாளுக்கு உணவளிக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், நீங்கள் அவனை வாழ்நாளெல்லாம் உணவளிக்கிறீர்கள். இது பொதுவாக ஒரு குழுவில் நீங்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு பொதுவான சொற்றொடர். 4வது உரை, அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்கள் படைப்பாளரால் சில மாற்ற முடியாத உரிமைகளால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளனர். அவற்றில் வாழ்க்கை, சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை தேடுதல் அடங்கும் என்பதை காண்பிக்கின்றோம். இப்போது அவர் இதைவிட கொஞ்சம் அதிகமாக மேற்கோள் காட்டுகிறார். ஆனால் இதிலிருந்து இது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆகையால் இது ஒரு சூழலில் மிகவும் மிகவும் பரிதாபமான வாசிப்பாக இருக்கும். இப்பொழுது இதை விளக்குவதற்கான மற்றொரு வழி உள்ளது. இந்த 4 உரைகள் என்ன என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே பொருளை வழங்குவதற்கான வேறுபட்ட வழி எங்களிடம் உள்ளது. இதற்காக டூல்சா பீக்கன் எனப்படும் ஒரு உள்ளூர் பத்திரிகையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இப்போ டூல்சா பீக்கன் வாரத்திற்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. இது ஒரு பாதுகாப்பு சார்ந்த பத்திரிகை. இது நம்முடைய பொதுவான இடதுசாரி சூழலில் ஒரு விசித்திரமாகும். இதில் டேண்டு வகைப்பாடுகளை உள்ள என்றை நாங்கள் காண்கிறோம். மற்றும் முதல் பக்கத்தில் மாநில மற்றும் உள்ளூர் செய்திகள் உள்ளன. இது 2ஆம் மற்றும் 3ஆம் பக்கங்களில் தொடர்கிறது. 2ஆம் பக்கத்தின் ஒரு பகுதி பெரிய விளம்பரமாக உள்ளது என்பதை கவனிக்கவும். மற்றும் 5ஆம் பக்கங்கள் ஆசிரியர் கட்டுரைகள் மற்றும் ஆசிரியருக்கு எழுதிய கடிதங்களால் நிரம்பியுள்ளன. 6ஆம் பக்கத்தில் டுல்சா வேர்ல்ட், எங்கள் முக்கிய இடதுசாரி பத்திரிகையிலிருந்து மேற்கோள்கள் உள்ளன. இந்த கருத்துக்கள் உங்கள் குடும்பத்தின் மதிப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் நிச்சயமாக இல்லை, அவை இல்லை என்று பதிலளிக்க வேண்டும். 7ஆம் பக்கம் விளையாட்டு பக்கமாகும். மற்றும் 8ஆம் பக்கத்தில் சமையல் குறிப்புகள் உள்ளன. பின்னர் 2வது பகுதி உள்ளது. இது திரைப்பட விமர்சனங்கள் மற்றும் விளம்பரங்களுடன் தொடங்குகிறது. 2B பக்கத்தில் பில்லி ஆபிரகாம், ஃபோகஸ் ஆன் தி ஃபேமிலி மற்றும் டேவிட் ராம்சே ஆகியோரின் கட்டுரைகள் உள்ளன. 3B பக்கத்தில் சார்லஸ் ரிக்ஸ் உள்ளார். 4 மற்றும் 5ஆம் பக்கங்களில் வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் உள்ளன. 6B முதல் 8B பக்கங்கள் வரை கார்ட்டூன்கள், குறியீட்டுகள், சுடோகு மற்றும் குறுக்கெழுத்து புதிர்கள் உள்ளன. திரைப்பட விமர்சனங்கள் இறுதி பக்கத்திலும் உள்ளன. நீங்கள் காண்பது போல இந்த பக்கங்களில் பல்வேறு பொருட்கள் உள்ளன. ஆனால் ஒன்றை மற்றொன்றிலிருந்து எளிதாக வேறுபடுத்தலாம். நம்ம இதை தானாகவே செய்கிறோம். ஒரு செய்தி உருப்படியை கார்ட்டூன் அல்லது விளம்பரத்திலிருந்து வேறுபடுத்த முடியும். நாம் ஒரு செய்தித்தாளை படிக்கும் போதெல்லாம் இதை செய்கிறோம். இன்றைக்கு பைபிள் வகையை புரிந்து கொள்வதில் புவியியல் மற்றும் கால அளவிலான தூரம் காரணமாக சவால் உள்ளது. அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நகர்ப்புற வேளாண்மை சமூகத்தில் வாழ்ந்தனர்.
ஆனால் சில பொதுவான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் நமக்கு நவீன இலக்கிய வேர்கள் உள்ளன. ஆகையால் வகையை அறிதல் ஒரு பகுதியை விளக்க மிகவும் உதவுகிறது. இப்போது பழைய ஏற்பாட்டு கதைகளை பார்ப்போம். ஒரு பழைய ஏற்பாட்டு கதை வகை அதன் உள்ளே பிற வகைகளை கொண்டிருக்கலாம். மேலும் எளிய பைபிள் கதை அறிக்கையாகும். இப்போது ஒரு அறிக்கை என்பது ஒரு சுருக்கமான தனித்தன்மை கொண்ட 3ஆம் நபர் பாணியில் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அல்லது சூழ்நிலையை பற்றிய கதையாகும். இப்போது ரெபெக்காவின் செவிலியர் தேவோரா இறந்து பெதேலுக்கு வெளியே உள்ள ஓகின் கீழ் அடக்கம் செய்யப்பட்டார். அதனால் அது அலோன் பாகுத் என்று பெயரிடப்பட்டது. இப்பொழுது இது ரெபெக்காவின் செவிலியரை பற்றிய ஒரு கருத்து. மேலும் இது ஒரு கதையாக கருதப்படும் ஒரு சுவையான சம்பவம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்லது அனுபவமாகும். இது பொதுவாக தனிப்பட்டதாக இருக்கும். இது பெரும்பாலும் வாழ்க்கை வரலாறு ஆகும். உதாரணமாக ஆதியாகமம் 37:2 இது யாக்கோபின் குடும்ப வரலாறு என்று கூறுகிறது. அதனால் அது உங்களுக்கு அந்த கருத்தை வழங்கும்போது அதற்கு பின்வரும் விஷயங்கள் யாக்கோபை பற்றியவையாக இருக்கும் என்று பொருள். ஒரு நினைவு குறிப்பு இந்த நிகழ்வுகளை பற்றிய முதல் நபர் பார்வையில் எழுதப்பட்ட ஒரு அறிக்கையாகும். எஸ்ரா மற்றும் நேகேமியா இருவரும் நினைவு குறிப்புகளுக்கான நல்ல உதாரணங்களாகும். நெகேமியாவின் வார்த்தைகள் அகலியாவின் மகன். இது நெகேமியா புத்தகத்தின் தொடக்கத்தில் உள்ளது. ஒரு போர் அறிக்கை என்பது ஒரு இராணுவ மோதல் ஆகும். மேலும் மற்றும் ஆதியாகமம் 13 முதல் 16 வரை இதை பார்க்கிறோம். அதில் தப்பியோடிய ஒரு மனிதன் இதை எபிரேயனான ஆபிராமுக்கு தெரிவித்தான் என்று கூறுகிறது. இப்போது ஆபிராம் அமோரியரான மம்ரேயின் பெரிய மரங்களின் அருகில் வசித்து வந்தார். எஷ்கோலின் சகோதரரும் ஆனேரின் சகோதரரும் ஆபிராமுடன் கூட்டிணைந்திருந்தனர். ஆபிராம் தனது உறவினர் சிறையில் அடைக்கப்பட்டதை கேட்டபோது தனது வீட்டில் பிறந்த 18 பயிற்சியாளர்களை அழைத்து தான் வரை துரத்திச் சென்றார். இரவில் ஆபிராம் தனது ஆட்களை பிரித்து அவர்களை தாக்கினார். மேலும் அவர்களை தோற்கடித்து தமஸ்குவின் வடக்கே உள்ள ஹோபா வரை துரத்தினார். அவர் அனைத்து பொருட்களையும் மீட்டார் மற்றும் தனது உறவினரான லோத்தையும் அவரது சொத்துக்களையும் பெண்களையும் மற்ற மக்களையும் திரும்ப கொண்டு வந்தார். ஆபிராம் முன்னிலையில் நடந்த முக்கியமான போரின் விவரணை இது ஒரு கனவு அறிக்கை ஒரு நபரின் மிகவும் கனவு அனுபவத்தை விவரிக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று மற்றும் அது யோசுவாவின் கனவு. யோசுவா கனவு கண்டது அவர் மற்றும் அவரது சகோதரர்கள் 11 பேர் ஒரு வயலில் கதிர்களை கட்டி வைத்திருந்தனர். அவரது கதிர் எழுந்து நின்றது. மற்றவை அனைத்தும் அவருக்கு வணங்கின. பின்னர் அவர் மற்றொரு கனவு கண்டார். அதில் சூரியன் மற்றும் சந்திரன் அவரது தாயும் தந்தையும் மற்றும் 11 நட்சத்திரங்கள் அவருக்கு வணங்கின. இது யோசுவாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கூறியது மற்றும் அவரது சகோதரர்கள் அதனை வெறுத்தனர், ஏனெனில் அது குறிக்கின்ற பொருளால். பின்னர் நமக்கு ஒரு வெளிச்சம் அறிக்கை உள்ளது. இது கடவுள் அல்லது ஒரு தேவதூதர் ஒரு நபருக்கு தோன்றும் இடம். யோசுவா 5:13 யோசுவா எரிகோவுக்கு அருகில் இருந்தபோது அவர் மேலே பார்த்து ஒரு மனிதர் தனது கையில் வாள் பிடித்து தனது முன்னால் நின்றிருப்பதை கண்டார். யோசுவா அவரிடம் சென்று, நீங்கள் எங்களுக்காகவா அல்லது எங்கள் எதிரிகளுக்காகவா இருக்கிறீர்கள் என்று கேட்டார். தேவதூதர், நான் இருவருக்காகவும் இல்லை என்று பதிலளித்தார். அப்படின்ற அவர் யோசுவாவோட வரவிருக்கும் போரின் குறித்து பேசுகிறார். வரலாற்று கதைகள் மிகவும் அதிகமாக அறிக்கைகளை விட மிகுந்த விரிவாக்கம் கொண்டவை. சில நேரங்களில் பல்வேறு வகைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆபிராம் எகிப்தில், அங்கு
கானான் நாட்டில் ஒரு பஞ்சம் இருந்ததால் அவர் சில காலம் வாழ எகிப்துக்கு சென்றார். அங்கு அவர் மக்களிடம் தனது மனைவி சாரா தனது சகோதரி என்று கூறினார். இது அவரை கொல்லாமல் அவரது மனைவியை வேறு யாராவது எடுத்துச் செல்லாமல் தடுக்க முயற்சித்தது. சவுலின் யாபேஸ் கீலேயாத் கதையும் உள்ளது மற்றும் அவர் உழுதுவிட்டு வீடு திரும்பும்போது நாகாஷ் யாபேஸ் கிலேயாத் நகரத்தை முற்றுகையிட்டு விட்டதாக செய்தி வந்தது. அவர் விவரங்களை கேட்டபோது அவர் வருவதாக ஒரு செய்தி அனுப்பினார். இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதை, ஏனெனில் இதன் ஆரம்பம் மட்டும் சவக்கடல் சுருள்களில் மிகவும் தோன்றுகிறது. இது நமது வழக்கமான பழைய ஏற்பாட்டில் கிடைக்கவில்லை. அங்கு நாகாஷ் ஏற்கனவே அந்த நாட்டின் பெரும் பகுதியை வென்று அனைவரின் வலது கண்களையும் குத்தியிருந்தார். வாழ்ந்தவர்கள் யாபேஸ் கிலேயாத் சென்றனர். அங்கு அவர் அவர்களுக்கும் அதே காரியத்தை செய்ய நினைத்தார். ஆனால் சவுல் அவர்களை விடுவிக்க முடிந்தது. அதற்கு பிறகு வரலாறு உள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது வரலாற்று காலத்தை மையமாக கொண்ட நீண்ட விவரணையாகும். இதில் ராஜாக்கள் மற்றும் நாள்காட்டிகள் அடங்கும். இப்போது அறிக்கைகளை விளக்குவதற்கான கொள்கைகள் என்ன? முதலில் நாமும் முக்கிய பொருளில் கவனம் செலுத்த வேண்டும். அது முழுவதற்கும் பெரிய சூழலின் கருப்பொருள்களுக்கு எப்படி பங்களிக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். நாம் பெரிய சூழலிலிருந்து தெய்வீக கருப்பொருள்களை கண்டறியலாம். அறிக்கைகள் உண்மைகளை வலியுறுத்துகின்றன. உதாரணமாக யோசுவா 12 யோசுவா வென்ற ராஜாக்களின் பட்டியல் உள்ளது. இது கடவுளின் அற்புதமான சக்தியை காட்டுகிறது. இப்போது அது சூழலில் உள்ளடங்கியுள்ள தெய்வீக கருப்பொருளாகும். அறிக்கைகள் தங்களின் கருத்துக்களை மறைமுகமாக தெரிவிக்கின்றன. 1 ராஜாக்கள் 22 மிக்காயா பின்னர் இம்லா ராஜா ஆகாபால் துன்புறுத்தப்படுகிறார். தீர்க்கதரிசிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களில் 400க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். பின்னர் மிக்காயா அழைக்கப்படுகிறார். முதல்ல மிக்காயா அவங்களோட ஒப்புக்கொள்கிறார். பின்னர் அவர் இல்லை, அது சரியல்ல என்று கூறுகிறார். மிக்காயா கடவுள் ஆகாபை ஆதரிக்கவில்லை என்பதற்கான அறிகுறியை அளிக்கிறார். பின்னர் ஆகாப் அவரை நகரத்திற்குள் கொண்டு சென்று அவனுக்கு பானமும் தண்ணீரும் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவன் பாதுகாப்பாக திரும்பும் வரை. பின்னர் மிக்காயா, நீங்கள் பாதுகாப்பாக திரும்பினால் நான் உண்மையை சொல்லவில்லை என்று கூறுகிறார். தனிப்பட்ட அறிக்கைகளின் முக்கியத்துவத்தை வாசகர் பகுப்பாய்வு செய்து அவை பொதுவாக என்ன பகிர்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக, அரசாட்சியை ஆன்மீக பேரழிவாக மதிப்பீடு செய்யும் சில அரசர்கள் உள்ளனர். நாள்காட்டிகள் அதே வரலாற்றை அதிகமாக கூறுகின்றன, ஆனால் அது யூதா பற்றியே பேசுகிறது மற்றும் யூதாவில் சரியான கோவில் வழிபாட்டை ஒரு நேர்மறையான ஆன்மீக மரபாக வழங்குகிறது. அதனால் அவை சில ஒரே மாதிரியான பொருட்களை உள்ளடக்கியிருந்தாலும் அவற்றின் முக்கியத்துவம் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. பின்னர் ஒரு வீரனின் வாழ்க்கை மற்றும் சாதனைகளை மையமாக கொண்ட பல அத்தியாயங்களை கொண்ட வீர காவியம் உள்ளது. நீதிமன்றங்களின் புத்தகம் ஒரு நல்ல உதாரணமாகும். மோசேயின் வாழ்க்கை இந்த வகையின் சிறந்த உதாரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். மேலும் ஆதியாகமம் 1 முதல் 11 வரை இது ஒரு பிரபஞ்ச காவியமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய வரலாற்றை எங்களுக்கு கூறுகிறது. பின்னர் ஆதியாகமம் 12 முதல் 36 வரை இது ஒரு மூதாதையர் காவியமாகும். ஏனெனில் இது ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபை பற்றியது. பின்னர் எலியா, எலிசா மற்றும் தானியேல் ஆகியோரின் முதல் 6 அத்தியாயங்களில் தீர்க்கதரிசி கதையை காணலாம். தீர்க்கதரிசி கதைப்பகுதியில் துன்புறுத்தலின் முன் அல்லது அழுத்தங்களின் முன் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. வீரக்கதை மற்றும் தீர்க்கதரிசி கதைகளுக்கான விளக்கக் கொள்கைகள் என்ன?
சரி, நாங்கள் மீண்டும் முக்கிய கதாபாத்திரத்தின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கவனம் செலுத்துகிறோம். ஒரு தனிநபர், குடும்பம் அல்லது ஒரு நாடு என்றால் கூட நாங்கள் எங்களுக்கு 2 கேள்விகளை கேட்கிறோம். தனிநபருக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவின் மாதிரி என்ன? இந்த உறவின் மாதிரி என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மற்றும் உலக கண்ணோட்டம், அது விமர்சன பார்வையா அல்லது அது சில தனிநபரை அவமதிக்கிறதா? முக்கிய கதாபாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்யும் எந்த மதிப்புகள் உள்ளன? எந்த பெரிய தலைப்புகள் ஈடுபடக்கூடும்? உதாரணமாக, எலியாவும் இஸ்ரவேலும் யாவேவுக்கு விசுவாசமில்லாமல் பாலாகை தேவனாக ஆதரிக்கின்றனர். அல்லது பாபிலோனில் தானியேல் ஒரு நல்ல யூதராக வளர்க்கப்பட்டுள்ளார். இப்போது அவர் எதிர்கொள்கிறார். அவருக்கு வழங்கப்படவுள்ள உணவுடன் அவர் அந்த உணவையோ மதுபானத்தையோ பெற வேண்டாம் என்று கேட்கிறார். ஆனால் காய்கறிகளையும் தண்ணீரையும் கேட்கிறார். அதனால் அவர் எப்படி அழுத்தத்தை எதிர்கொள்கிறார் என்பதற்கான நல்ல உதாரணம் இது. இந்த கதைகளின் பயன்பாடு வேதத்தின் கதாபாத்திரம் மற்றும் இன்றைய கிறிஸ்தவம் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்த நிலைமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஆதியாகமத்தில் ரெபெக்கா மற்றும் ராராகேல் ஆகியோருடன் மகப்பேறு இல்லாமையை வெற்றி கொண்ட மக்களின் உதாரணம் நமக்கு உள்ளது. பின்னர் நமக்கு நகைச்சுவை உள்ளது. நகைச்சுவை என்பது மகிழ்ச்சியான முடிவுடன் கூடிய கதை அமைப்பை கொண்ட ஒரு கதையாகும். எஸ்தர், ருத்லெஸ் யோசுவா ஆகியவை நகைச்சுவையின் உதாரணங்கள். நகைச்சுவை என்பது நகைச்சுவையாக இருக்க வேண்டியதல்ல, அது வெற்றிகரமாக முடிவடைகிறது. நகைச்சுவையின் கோட்பாடுகள் மற்றும் விளக்கத்திற்காக கதை அமைப்பு நகைச்சுவையை இயக்குவதால் விளக்கம் எப்படி துயரம் வெற்றியாக மாறுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். கவனத்தை ஈர்க்கும் வகையில் கதாபாத்திர வளர்ச்சி உள்ளதா? தேவன் கதையில் எந்த வகையில் பங்கு வகிக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது நேரடியாகவா அல்லது மறைமுகமாகவா? நகைச்சுவையின் முக்கிய கருப்பொருள்களை புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, யோசுவாவின் கதை. அவர் எகிப்தில் அடிமையாக இருந்தார், பின்னர் பார்வோனுக்கு அடுத்தவராக ஆனார். இது கடவுளின் வழிகாட்டுதலை காட்டுகிறது. எஸ்தரின் விஷயத்தில் கடவுள் தனது மக்களை கவனிக்கிறார். எஸ்தர் புத்தகத்தில் கடவுள் குறிப்பிடப்படவில்லை என்பது சுவாரஸ்யமாக உள்ளது. ஆனால் நிகழும் அனைத்திற்கும் பின்னால் அவர் இருப்பது தெளிவாக உள்ளது. நகைச்சுவையின் முக்கிய கருப்பொருள்களிலிருந்து பயன்பாடு பின்பற்றுகிறது. மேலும் நாம் பயன்பாட்டை உருவாக்கும் போது ஒத்த நிலைமைகள் இருக்க வேண்டும். பின்னர் விடை கொடுக்கும் உரை. இது மரணத்திற்கு முன் முதல் நபராக வழங்கப்படும் உரையாகும். இது யாக்கோபின் விஷயத்திலே அவர் இறப்பதற்கு முன் தனது மக்களிடம் பேசும்போது நாம் காண்கிறோம். நம்ம எந்த கோட்பாடுகளை பயன்படுத்துகிறோம்? முதலில் அந்த உரையை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது என்ன? ஏன் அந்த உரையை வழங்க வேண்டும்? பேச்சாளர் தனது பார்வையாளர்களை என்ன செய்ய தூண்டுகிறார்? அது பெரிய சூழலுக்கு எப்படி பங்களிக்கிறது? உதாரணமாக 1 சவுல் 12, அங்கு சவுல் பேசுகிறார். மேலும் சவுலை அடுத்த அரசராக தேர்வு செய்யும் வாய்ப்பு உள்ளது. இது சவுலின் மிகவும் முழுமையான புத்தகத்திற்கான அறிமுகமாகும். ஆகையால் நம் பயன்பாட்டை உருவாக்க முயற்சிக்கும் போது நவீன சூழல்களை தேடுகிறோம். ஒரு மாதிரி கதை சொல்லலை புரிந்து கொள்வதற்கு இதை நியாயாதிபதிகள் 7:1 முதல் 15 வரை காணலாம். யாவேவின் சக்தி பெரிய படை வலிமை அல்ல, வெற்றியை அடைந்தது. இது மீண்டும் கிதியோனின் கதை. என் சித்தம் என்ன என்பதை பார்க்க அவர் கம்பளியை வெளியே வைத்தவர் என்பதை நாம் அறிவோம். மேலும் அவர் அதை இருமுறை செய்கிறார். பின்னர் தனது படையின் அளவை குறைக்கும்படி அவருக்கு கூறப்படுகிறது. மேலும் அவர் சுமார் 12,000 இருந்து 300 ஆக குறைகிறார். அதற்கு பிறகும் அவர் இன்னும் உறுதியாக இல்லாவிட்டால்
எதிரியின் முகாமிற்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு கனவு அறிக்கை உள்ளது. அது முக்கிய திருப்பத்தை குறிக்கிறது. அது கிதியோனை நம்ப வைக்கிறது. மேலும் கிதியோனின் இந்த கதையில் பல்வேறு வகைகளும் மிகவும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பின்னர் பிரபலமான நீதிமொழிகள் மற்றும் ஆசீர்வாதங்கள். சவுல் தாவீதை பிடித்து கொல்ல முயற்சித்தார். மேலும் அவரை கண்டுபிடித்து கொண்டு வர சில படைவீரர்களை அனுப்பினார். அவர்கள் சவுல் மற்றும் தாவீதிடம் சென்றபோது அவர்கள் தீர்க்க தரிசனம் செய்யத் தொடங்கினர். அவர் மேலும் சிலரை அனுப்பினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் செய்தனர். பின்னர் சவுல் தானே சென்றார். அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். பின்னர் இந்த அனுபவத்திலிருந்து சவுலும் தீர்க்கதரிசிகளின் இடையே உள்ளவரா என்ற வாக்கியம் வருகிறது. இந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு முன்பு சவுலுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதுதான் வாழ்க்கை. நமக்கு புதிர்கள் உள்ளன. சிம்சோன் தனது திருமண விருந்தில் ஆண்களை புதிரை தீர்க்கச் சொல்லி அவர்கள் அதை தீர்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடையை கொடுப்பதாக கூறினார். அந்த புதிர் தின்னுபவரிடமிருந்து தின்னுவதற்கானது, வலிமையானவனிடமிருந்து இனிமையானது என்பதாக இருந்தது. மற்றும் பதில் சிங்கமும் தேனும் தான். தானியேல் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் புதிர்கள் உள்ளன. இது பெல்சாசர் ராஜாவாக இருக்கும்போது அவர் சுவரில் எழுதப்பட்டதை பார்க்கும் நிகழ்வு. மேனே மேனே தேகேல் போன்ற பார்சின். அதற்கான அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தானியேல் அதை வாசித்து பெல்சாசருக்கு பொருத்த முடிகிறது. பின்னர் கதைகள் உள்ளன. இப்போது மனிதர்களைத் தவிர மற்றவை பங்கேற்கும் கதைகள். யோனத்தான் தன் சகோதரர் மற்றும் சீகேம் மக்களை பற்றிய உவமையை சொல்கிறார். இது அவங்களோட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கும் இடம். அவங்க ஆலமரத்திடம் சென்று அது அவங்களை நிராகரிக்கிறது. திராட்சை கொடி அது அவங்களை நிராகரிக்கிறது. மற்றும் தேக்கு மரம் அது அவர்களை நிராகரிக்கிறது. ஆனால் பிற்பொழுது அவர் புதருக்கு செல்கிறார். புதர் அவனை ராஜாவாக விரும்பினால் அவனது நிழலில் தங்க வேண்டும் என்று கூறுகிறது. மற்றொரு சிறிய கதையை யெகோவாஷ் அமசியாவிடம் கூறுகிறார். யெகோவாஷ் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் அமசியா யூதாவின் ராஜாவாகவும் இருந்தார். அமசியா லெபனானில் உள்ள தேக்கு மரத்திடம் உங்கள் மகளை எனக்கு மனைவியாக கொடுங்கள் என்று கூறினார். இப்போது அமசியா ஒரு முள்ளங்கி என விவரிக்கப்படுகிறார். பின்னர் ஒரு விலங்கு வந்து முள்ளங்கியை மிதித்து அழித்துவிட்டது என்று கூறுகிறது. பின்னர் உவமைகளும் உள்ளன. மிகவும் பிரபலமான ஒன்று நாதன் தாவீதிடம் அவர் பாத்சேபாவுடன் பாவம் செய்த பிறகு கூறியது. இது ஒரு நபர் வைத்திருந்த மற்றும் செல்லப்பிராணியாக வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி பற்றியது. பின்னர் ஒரு விருந்தினர் பணக்கார மனிதரிடம் வந்தபோது அவன் தன் சொந்த ஆடுகளில் ஒன்றை பயன்படுத்தாமல் ஏழை மனிதரின் ஆட்டுக்குட்டியை எடுத்துச் சென்று பலியிட்டான். இது தாவீதுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் அந்த மனிதன் மரணிக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் நாதன் திரும்பி நீயே அந்த மனிதன் என்று கூறினார். எனவே அந்த உவமை பாதிக்கப்பட்டவர் யார் மற்றும் அந்த குற்றத்தை செய்தவர் யார் என்பதை விளக்குவதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. பின்னர் பாடல்கள் உள்ளன. யாத்ராகமம் அதிகாரம் 15 மோசே ஒரு பாடல் எழுதினார். நியாயாதிபதிகள் 5 தெபோரா ஒரு பாடல் எழுதினார். மற்றும் 1 சாமுவேல் அதிகாரம் 2 சவுலின் பிறப்புக்கு பிறகு அன்னா ஒரு பாடல் எழுதினார் என்பதை நாங்கள் அறிவோம். மேலும் பெரிய மீனின் வயிற்றிலிருந்து யோனா உள்ளார். அங்கு அவர் தன்னை மீட்டதற்காக கடவுளை புகழ்கிறார். பின்னர் பட்டியல்கள் உள்ளன. யோசுவா அதிகாரம் 12 அவர் அழித்த அனைத்து அரசர்களையும் பட்டியலிடுகிறார். இது தேவன் இந்த அனைத்து அரசர்களையும் மீறி அவருக்கு வெற்றி அளித்ததை காட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. இப்பொழுது விளக்கத்திற்கான கொள்கைகள் என்ன? ஏனெனில் இவை உட்பொருத்தப்பட்ட வகைகள்.
சரி, நீங்கள் பெரிய சூழலை நோக்கி பாருங்கள். ஏனெனில் வகை ஒரு கூறாக உருவாகிறது. முழுவதின் அர்த்தத்திற்கு வகை எப்படி பங்களிக்கிறது? ஒரு விளக்கம் உண்டாகிறது. அது அடிப்படையாக ஆதியாகமம் அதிகாரம் 5 ஒரு வம்சாவளியாகும். அது எவ்வளோ நேரம் கடந்து விட்டது மற்றும் பாவம் அதிகரித்தது என்பதை எங்களுக்கு தெரிவிக்கிறது. ஆகவே ஒருவர் மகனை பெற்ற வயது கொடுக்கப்பட்டது. பின்னர் அந்த நபரின் மொத்த ஆயுட்காலம் குறிப்பிடப்பட்டது. இப்போது இஸ்ரேலின் சட்டத்தை பற்றி பேசுவோம் மற்றும் பழைய ஏற்பாட்டின் சட்டப் பொருட்களின் வடிவங்கள். 2 வகையான சட்டங்கள் தோன்றுகின்றன. ஒன்று வழக்கறிஞர் சட்டம். இது பழமையான நெருங்கிய கிழக்கு முழுவதும் காணப்படும் சட்டத்துடன் ஒத்ததாகும். இது இப்படி ஒரு நிலைமை இருந்தால் இதுவே தண்டனை என்று தொடங்குகிறது. பின்னர் அப்போடிக்டிக் சட்டம் உள்ளது. இது வேறு எங்கும் காணப்படவில்லை. இது 10 கட்டளைகளில் காணப்படுகிறது மற்றும் நிபந்தனையற்ற சட்டமாகும். இதில் கடவுள் உண்மையில் தனது விரலால் கல்லில் சட்டத்தை எழுதுகிறார். அது 10 கட்டளைகள், அல்லது நாம் லெக்ஸ் டாலியனஸ் என்று மிகவும் அழைக்கிறோம். லெக்ஸ் டாலியனஸ் என்பது தவறாக நடந்தவருக்கு எப்படி பழிவாங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இது அவர்கள் உங்களை எப்படி நடத்தினார்களோ அதே போல நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும் என்பதை குறிக்கிறதா, அல்லது நீங்கள் எவ்வளவு செய்ய முடியும் என்பதில் இது ஒரு கட்டுப்பாடா என்பதை அறிய கடினமாக உள்ளது. நீங்கள் இவ்வளவு தூரம் மட்டுமே செல்ல முடியும், அதற்கு மேல் இல்லை. சட்ட வரிசைகள் உள்ளன. பல குழுக்கள். ஒரே பாணியில் வடிவமைக்கப்பட்ட சில சட்டங்களின் சிறிய தொகுப்பு. ஒரு தனி சட்டத்தை தனியாக நீங்கள் அரிதாகவே காண்பீர்கள். இப்போது அவர்கள் தினசரி தேவைக்காக எந்த சட்டங்களை தேவைப்பட்டார்கள்? திருட்டு, குறிப்பாக எல்லைகள், மற்ற சொத்துக்காக தீ, மற்ற சில சிறிய மாற்றங்கள் செய்யலாம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வயலிலிருந்து ஒரு நபர் வயலில் வளர்ந்ததை எடுத்து சாப்பிடலாம், ஆனால் அதை கூடை பிடித்து எடுக்க முடியாது. சிறிது. அதனால் மற்றவரின் வயலிலிருந்து என்ன சாப்பிடலாம் என்பதில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அங்கு போத் குருவின் சட்டமும் பொதுமக்களின் சட்டமும் இருந்தன மற்றும் விளக்கத்தின் கோட்பாடுகள். அதை ஒரு உடன்படிக்கை அமைப்பில் சிறப்பாக புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலின் சுயாதீன ஆண்டவரின் தனிப்பட்ட கோரிக்கைகள். இந்த சட்டங்களை நாம் பார்க்க வேண்டிய சூழலாகும். இன்றைக்கு இந்த சட்டம் எப்படி பொருந்துகிறது? கலாச்சார பின்னணியை கருத்தில் கொள்ளுங்கள். நாம் இனி அவர்கள் வாழ்ந்தபடி வாழ்வதில்லை. நம்மில் பெரும்பாலோர் ஒரு பண்ணையில் அல்லது நிலத்தில் வாழ்ந்து நம்முடைய உணவை நாமே வளர்ப்பதில்லை. மற்றும் வேதாகம காலங்களில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது அதை நிறைவு செய்யும் பொருளாகும். மத்தேயு புத்தகத்தில் மலைப்பிரசங்கத்தில் இயேசு கூறுகிறார், நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, ஆனால் அதை நிறைவேற்ற வருகிறேன் என்று. சில சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நேரடி செல்லுபடியாக இருக்கின்றன. உதாரணமாக, எங்கள் இறைவனை முழு மனதுடன் நேசிக்கவும் நம்முடைய அயலவரை நம்மைப் போல நேசிக்கவும் என்ற கட்டளை அது கூறப்பட்ட போது எவ்வாறு கட்டுப்பாட்டில் இருந்ததோ அதே போல இன்றும் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் சில நேரங்களில் சட்டங்கள் கடுமையாக உள்ளன. விவாகரத்து மற்றும் மறுமணம் தொடர்பான சட்டங்கள் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் கடுமையாக உள்ளன. சட்டங்கள் காலமற்ற உண்மைகளை கற்பிக்கக்கூடும். அவற்றில் ஒன்று கடவுள் பாவத்தை மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கிறார் என்பதே. இப்போது கவிதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நாம் ஏற்கனவே சில கவிதைகள் பற்றி பேசியுள்ளோம். ஆனால் இந்த வகைமைகளின் சூழலில் எப்படி? ஆமாம், நமக்கு பிரார்த்தனைகள் மற்றும் நன்றி தெரிவிப்புகள் இரண்டும் கவிதை வடிவில் வழங்கப்பட்டுள்ளன.
நமக்கு ஒரு எதிர்ப்பு உள்ளது. உதாரணமாக சங்கீதம் 87 என்னை கேளும் ஆண்டவரே, எனக்கு பதிலளிக்கவும், ஏனெனில் நான் ஏழையும் தேவைப்படுபவனும் ஆவேன். என் வாழ்க்கையை காத்தருளும், ஏனெனில் நான் உமக்கு விசுவாசமாக இருக்கிறேன். உம்மீது நம்பிக்கை வைக்கும் உமது பணியாளரை இரட்சிக்கவும். அகந்தமிக்க எதிரிகள் என்னை தாக்குகின்றனர். ஓ கடவுளே, கொடூரமான மக்கள் என்னை கொல்ல முயலுகின்றனர். அவர்களுக்கு உம்மீது மரியாதை இல்லை. அதற்கு பிறகு நமக்கு சாபமிடும் கவிதைகளும் உள்ளன. மற்றும் இது மிகைப்படுத்தல். இது சங்கீதம் 109 போல. அங்கு குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள், ஒருவேளை அவர்களின் தலை கல்லில் அடிக்கப்படுவதால். பின்னர் நமக்கு விவரிப்பு கவிதைகள் உள்ளன. கடவுள் யார்? அவரது குணம் என்ன? அவரது முக்கியமான பண்புகள் என்ன? சங்கீதம் 51 நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு சங்கீதம் உள்ளது. இது தாவீது பத்சேபாவுடன் செய்த பாவத்திற்காக மனம் திரும்பும் இடம். பின்னர் சங்கீதம் 45 வெளிப்படுத்தப்படும் காதல் உள்ளது. இது ஒரு அரச திருமணத்தை பற்றி பேசுகிறது. பின்னர் நமக்கு பாடல்களின் பாடல் உள்ளது. இது ஒரு காதல் கதை. இது ஒரு இளம் ஜோடியை பற்றியும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொண்ட காதலில் எவ்வாறு வளர்கிறார்கள் என்பதையும் கூறுகிறது. 2 சாமுவேல் 1 நமக்கு ஒரு புலம்பல் பாடல் உள்ளது என்று. இது சவுலுக்கும் யோனாதானுக்கும் மிகவும் மரியாதையாக தாவீது எழுதியது. பின்னர் நமக்கு ஞான சங்கீதங்கள் உள்ளன. இவை இஸ்ரவேலின் ஞானிகள் எழுதிய சங்கீதங்கள். அவை கடவுளிலிருந்து வந்தவை என்று கூறுவதில்லை, ஆனால் அவற்றின் அனுபவத்தையும் அவர்கள் நினைப்பதை எங்களிடம் கூறுகின்றன. பின்னர் நமக்கு வழிபாட்டு முறைகள் ஒரு பதில் உள்ளது. சங்கீதம் 136 அதே சொற்றொடர் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டு முறை என்பது ஒரு சங்கீதம் அல்லது ஒரு வகையான செயல்பாடு ஆகும். அதில் கேட்பவரிடமிருந்து ஒரு பதில் கிடைக்கிறது. சரியான இது பழைய ஏற்பாட்டில் உள்ள பல்வேறு வகைகளை நமக்கு வழங்குகிறது. மேலும் அடுத்த பிரிவில் அவற்றை பற்றி மேலும் பேசுவோம்.